வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையலில் நாம் இன்றைக்கி சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் சுரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாதி சுரைக்காவை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நீர்க்காய்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நறுக்கி வச்சுருக்கிற பாதி சுரைக்காயை போட்டுக்கலாம். கூடவே அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி 2 விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போது தனியாக நம்ம ஒரு பேஸ்ட்டு தயாராக்கணும். அதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நாம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ காய் வந்தோடனே அது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி எல்லாம் சேர்ந்து மெர்ஜ் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஒரு தயிர், 1/2 லிட்டர் தயிரை வாங்கி 1/2 லிட்டர் தயிரை எடுத்து மிக்சியில் போட்டு கடைஞ்சி அதை சுரைக்காயில் ஊற்றிக்கலாம். இப்போது லேசாக சூடான உடனே குக்கரை அடுப்பில் இறக்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் 3 வரமிளகாய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 வெந்தயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து அதை இறக்கி வச்சுருக்கிற குக்கரில் ஊற்றிக்கணும். இப்போ நமக்கு சுவையான நல்ல ஆரோக்கியமான மோர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆதிராஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.